ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே வேத பாடத்திலே மேய்ப்பனுடைய கோல் இதனுடைய வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வேத பாடமாக இது காணப்பட்டாலும் மிகுந்த ஜெபத்தோடு உபவாசத்தோடு இந்த செய்தி உங்கள் மத்தியில் கொண்டு வருகப்படுகிறது. இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய திருப்புமுனை உண்டு பண்ணும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். இந்த செய்தி கேட்கிற பொழுதே உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் நடைபெறும். ஒரு மேய்ப்பன் எப்படி இருக்க வேண்டும்? பழைய ஏற்பாட்டிலே 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கிற பொழுது நீங்கள் காணக்கூடும். எலிசா என்ற ஒரு தீர்க்கதரிசி அவருடைய ஊழிய பாதையிலே இந்த இடத்துல ஒரு தீர்க்கதரிசனுடைய மனைவியை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. அந்த தீர்க்கதரிசனுடைய மனைவி மிகப்பெரிய கடன் பிரச்சனையிலே காணப்படுகிறாள். ஒரு ஊழியக்காரன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு ஊழியக்காரன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதுக்கு இந்த பெண்மணி ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சியாய் காணப்படுகிறார். ஒரு ஊழியக்காரர் குடும்பம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல பார்த்தால் மனுஷர்கள் தான். ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி எலிசா. இந்த வல்லமையான தீர்க்கதரிசியாய் பிரபலமான ஒரு தீர்க்கதரிசியாய் இந்த எலிசா காணப்படுகிறார். அவருடைய குணசித்திரங்கள் எப்படி இருக்க வேண்டும், அதே போல் இந்த ஊழியக்கார குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் தேவ நாமம் மகிமைப்படும். இங்கு இவர்கள் ஒரு வறட்சியின் வழியை கடந்து செல்லுகிறார்கள். பணப்பிரச்சனை என்னமோ சில பேர் சொல்லுவார்கள், இந்த கடன் வாங்கிவிட்டு மறித்து விட்டால் அது பரலோகம் போக முடியாது என்று சொல்வார்கள். இந்த பெண்மணி சொல்லுகிறார்கள், ஊழியக்காரருடைய வீட்டார் உம்முடைய அடியான் கர்த்தருக்கு பயந்தவன் என்பதை நீர் அறிவீர். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை நீர் அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது வீட்டிலே வந்து நிற்கிறான். என்ன, கடன் கொடுத்தவனோ வீட்டிலே வந்து நிற்கிறான் பிள்ளைகளை கொண்டு செல்வதற்கு. வேதம் சொல்லுகிறது, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. இந்த பிள்ளைகள் என்ன பண்ணுவார்கள்? இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையை ஒரு குடும்பம் காணப்படுகிற பொழுது முதலில் இந்த ஊழியக்கார குடும்பம், இந்த ஊழியக்காரன் இல்லை, உலகத்திலே இல்லை. ஆனால் நீதிமானான மனுஷன், நல்ல மனுஷன். பெண் ஜாதி சாட்சி சொல்லுகிறது மிகப்பெரிய கஷ்டம். எல்லாம் வைத்து விட்டு போனாலே அவர்கள் எதிர்பார்ப்புக்குள்ளே அந்த இடம் இல்லை. என்ன அந்த மனுஷன் 5 கிரவுண்ட் தான் வச்சுட்டு போனான், என்ன அந்த மனுஷன் ஒரு வீட்டை கட்டிட்டு போனான், என்ன பெருசாக பண்ணான், என்ன அந்த மனுஷன், அது கடமைத்தானே. அந்த மனம் கொஞ்சத்தில் திருப்தி ஆகாது. ஆனால் இந்த பெண்மணி என்ன சொல்லுகிறார் என்றால், நல்ல காரியத்தை எடுத்து சொல்லுகிறாங்க. உங்களுடைய அடியான் என்ன கர்த்தருக்கு பயந்து நடந்தது என்பதை நீர் அறிவீர். அவர் வாங்கினது எனக்கு தெரியாது, கொடுத்தது எனக்கு தெரியாது. அந்த மனுஷன் என்கிட்ட எதையுமே சொன்னதில்லை, என்ன மதித்ததில்லை. என்னை இப்படியாய் சிரமப்படுத்தினான், என்னை இப்படியாய் நடத்தினான், என்னை இப்படியெல்லாம் துன்பப்படுத்தின மனுஷன் இப்படியெல்லாம் சொல்லாமல் இந்த இடத்துல என்ன நடக்கிறது என்று கேட்டால் நல்ல ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. பிரியமான தேவனுடைய ஜனமே, உங்களுடைய அடியான் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தான் என்பதை நீர் அறிவீர். உங்களுடைய அடியான் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தான் என்பதை நீர் அறிவீர். உங்களுடைய அடியான் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தான் என்பதை நீர் அறிவீர். இப்படிப்பட்ட ஒரு நல்ல செய்தியை சொல்லக்கூடிய ஒரு குடும்பமாய் காணப்பட வேண்டும். அந்த மனுஷன் பூமியில் இருக்கிறவரை ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்கு எது இருக்கிறதோ இல்லையோ, ஒரு ஊழியக்காரன் பணக்காரனாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம். ஏழையாக இருக்கிறபடினாலோ ஒரு பற்றாக்குறையின் மத்தியில் இருக்கிறபடினாலோ அந்த மனுஷனை கர்த்தர் தண்டித்தார், அந்த மனுஷனை கர்த்தர் வாதித்தார். அந்த மனுஷனுடைய நீதியான வாழ்க்கையில் ஒரு குறை இருக்குது என்பது அர்த்தம் அல்ல. அந்த மனுஷனுக்கு இவ்வளோ பிள்ளைகள் தேவையா என்று கேட்கிற அளவுக்கும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஊழியக்காரன் என்றால் என்ன? அந்த மனுஷனுக்குள்ளே தேவ பயம் இருக்க வேண்டும். ஒரு ஊழியக்காரனுக்கு எது சொத்து இருக்கிறதோ சுகம் இருக்கிறதோ தேவ பயம் இருக்க வேண்டும். அந்த தேவ பயம் விசுவாசிக்கும் இருக்கும், ஊழியக்காரனுக்கும் இருக்கும். ஆனால் இந்த தேவ மனுஷனுக்கு இருக்கிற தேவ பயமானது முதலில் அவனுடைய வீட்டாருக்கு மூலமாக ஒரு நல்ல சாட்சி வர வேண்டும். வீட்டாரிலே 2 வகையான வீட்டார் இருப்பார்கள். ஒரு மனிதனுக்கு தன்னுடைய சொந்த இரத்தம், உடன்பிறப்புகள், தாய் தகப்பன், இது ஒரு பகுதி. இன்னொன்று தன்னை தேடி வந்த அல்லது தன்னுடைய வாழ்க்கையை துவங்க வந்த ஒரு பெண்மணி அல்லது ஒரு ஆண். ஆண்னா என்ன? ஊழியக்கார அம்மாவாக இருந்தால் ஆண், ஊழியக்கார ஐயாவாக இருந்தால் அம்மா.
ஒரு நபர் நம்மோடு வாழ்க்கையில் இணைக்கப்படுகிறார் கர்த்தருடைய பரிசுத்த சமூகத்தில். அவர் இந்த பெண்மணியின் மூலமாக பலிக்கு பெருக்கமடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறார். இது ஒரு குடும்பம், முதல் ஒரு சுற்று. இது இரண்டாவது சுற்று போல். அது முதல்ல இருக்கிறதும் ரெண்டாவது இருக்கிறதும் பேலன்ஸ் பண்ணுறது ஒரு பெரிய கஷ்டம். சொந்த ஜனமும் நம்முடைய ஜனமும் ஒருமித்து வாசம் செய்கிறது என்பது கஷ்டமான ஒரு காரியம். மன ரீதியிலும் சொல்கிறேன், பண ரீதியிலும் சொல்கிறேன், ஆவிக்குரிய ரீதியிலும் சொல்கிறேன், பூமிக்குரிய ரீதியிலும் சொல்கிறேன். நடைமுறை சிக்கல். சரி, அந்த முதல் காரியம் தெரியவில்லை. அதாவது அந்த மனுஷருடைய சகோதரர்கள், தாய் தகப்பன், அதை பற்றிலாம் தெரியவில்லை. இந்த தீர்க்கதரிசி யார் என்றும் தெரியவில்லை. ஆனால் அவரை குறித்த சாட்சி அந்த பெண்மணி சொல்லுகிறாங்க பாருங்கள். திருமணமாகிற பொழுது என்ன, ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 28 வயசு 30 வயசு வச்சுக்கலாம், இல்லை 25 வயசு வச்சுக்கலாம். இந்த மனுஷன் இறந்துருக்கிறார், வாலிப பிள்ளைகள் இருக்கிறார்கள்னா ஒரு 25 வருஷம் குடும்ப வாழ்க்கையிலே தான் நமக்கு தெரியும். குறைஞ்சபட்சம் சொல்கிறேன். ஏதோ ஒரு 30 வயசுக்குள்ளே, அதிகபட்சமாக 30 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகள் 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தான். குமாரர் என்று சொன்னாலே அது ஒன்றும் கல்யாணம் ஆகாத பிள்ளைகள் போல் இருக்கிறது. கல்யாணம் ஆகாத பிள்ளைகளை தான் அடிமையாக கொள்வான், கல்யாணம் ஆன பிள்ளைகளை அடிமையாக்கி கொள்ள வரமாட்டான். இதை கொண்டு போனால் வேலை செய்ய வைக்கலாம். அடிமையாக வாலிபர்களை அடிமையாக கல்தேஜனாகிய நேபுகாத்நேசரோட அரண்மனையிலே காணப்பட்டவர்கள் தான் தானியேல், சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ. தானியேலோட நண்பர்கள். ஸோ வாலிப பிள்ளைகளை தான் அடிமையில் கொண்டு போவாங்க. அதை மோல்டு பண்ண முடியும், அதை வடிவமைக்க முடியும்னு. இதிலேருந்து நமக்கு தெரிந்து கொள்கிற காரியம், ஒரு 25 ஆண்டுகள் வாழ்ந்த அந்த பெண்மணி நல்ல சாட்சி சொல்லுகிறார். இந்த மனுஷன் படுபாய் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாயா, எங்களை நடுத்தரில் நிற்க வச்சு இப்படி ஒரு அசிங்கத்தையும் குடும்பத்துக்குள்ளே கொண்டு வந்து விட்டான் என்று சொல்லாமல் அந்த அம்மா என்ன சொல்லுது, உமது அடியான் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தவன். கணவனை குறித்து ஒரு பேசுகிற பொழுது ஒரு ஊழியக்கார குடும்பம் சொல்லுகிறேன். அந்த அம்மாவும் ஊழியத்தில் எடுத்துருக்குறாங்க. பேசுகிற பொழுது கணவனாரே, மரித்த ஊழியக்காராக இருந்தாலும் புருஷனாக இருந்தாலும் உமது அடியான் கர்த்தருக்கு பயந்தவன். சாட்சி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். சாட்சி சொல்லிக்கொண்டே இருக்க, அந்த சாட்சி நற்சாட்சியாக இருக்க வேண்டும், துர்சாட்சியாக இருக்கக்கூடாது. எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த பெண்ணுடைய மனதிலே அந்த மனுஷனுடைய செய்கை என்னவென்று கேட்டால், என் புருஷன் தேவனுக்கு பயந்து நடக்கிறவனாக இருக்கிறான். ஊழியக்காரன் அதே வஸ்திரத்தை அணிகிறான். கோட் சூட்டு நம்மளும் போடுறோம், பிஸ்னஸ்மேன் போடுறோம், மாப்பிள்ளை போடுறான், விசுவாசிகளாவது கல்யாணத்தில் தான் போடுறோம். அடிக்கடி கோட் சூட் போடுறது ஊழியக்காரங்க தான். வெள்ளைக்காரன் விட்டு நம்மக்கிட்ட ஊழியக்காரர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான். இல்லை சொல்கிறது, வஸ்திரம் ஒரு செல்வந்தனாகவும் காட்டும், ஒரு ஏழையாகவும் காட்டும். எல்லாமே தொகை வைத்து கொண்டு ஊழியக்காரன் இல்லை. தொகைன்னா இந்த தூதர்களை போல் ஒரு தொகையோடு வரல. ஊழியக்காரன் மனுஷன்தான். வஸ்திரத்துலேயும் நல்ல எடுப்பான வஸ்திரம், வாழ்க்கையும் நல்லா ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை, இதுதான் ஊழியக்காரன் நினைக்கக்கூடாது. நல்ல வசதியான வாழ்கிறவர்கள் தான் ஊழியம் செய்யக்கூடும், அல்லது வசதியாக இருக்கிறவர்கள் ஊழியக்காரர்கள் வசதியானவர்கள் என்று நினைக்கக்கூடாது. ஊழியக்காரர்கள் என்றாலே அவர்களுக்குள்ளே இருக்கிற தேவ பயமானது சாட்சி சொல்லத்தக்கதாக இருக்க வேண்டும். அது சாட்சியாகவே காணப்பட வேண்டும். முறையிலேயே சொல்லுவோம், சாட்சியாகவே அந்த ஊழியக்காரனுடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். இது ஒரு சாரார். அந்த மனுஷனுடைய வாழ்ந்த தேவ பயத்தோடு வாழ்கிற பொழுது தான் அவன் என்ன பட்டியலில் வருகிறான், நீதிமானுடைய பட்டியலில் வருகிறான். எத்தனையோ பேர் வாழ்கிறாங்க உலகத்தில், அத்தனை பேர் ஊழியம் செய்கிறார்கள். அது கர்த்தர் தான் அவர்களுக்கு பலனை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆனால் இந்த இடத்துல இந்த குடும்பம் சொல்லுகிறது, கடன்காரன் வந்துட்டான், இருக்கிறதே எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு பார்த்தா ஒன்றும் இல்லை. அதனால தான் கடைசியாக தான் மனுஷர்களை சூறையாட நினைக்கிறான் அந்த கடன்காரன். இப்படியோ இருக்கிற இந்த காலகட்டத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற ஒரு தீர்க்க தரிசனம் என்னவென்றால், இதை பார்க்கிற ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் அடைமானத்திலே கடன் என்ற ஒரு கட்டிலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார். அடைமானத்தில் இருக்கிற பத்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் வீடு திரும்பும். அடைமானத்தில் இருக்க பொன்னாபரணங்கள் இயேசுவின் நாமத்தில் வீடு திரும்பும். உங்களுடைய அடைமானங்கள் எல்லாம் அடைமானத்தில் காணப்பட்டு அது மூழ்கி போகிற சூழ்நிலை இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அதை மீட்டுக்கொள்ளப் போகிறாய். ஆனால் வாழ்க்கையில் எது இருக்க வேண்டும் என்றோ தேவ பயம் இருக்க வேண்டும். தேவ பயம் இருந்தால்தான் அந்த மனுஷன் விட்டு போன தேவ பயம் இந்த பெண்மணியால் அது இன்னும் கடைபிடிக்கப்படுகிறது. அதனால்தான்
அதை சாட்சியாக இந்த எலிசாவிடத்தை சொல்லுகிறார். உமது அடியான் மிகவும் நீதிமான மனுஷன், நான் அந்த மனுஷரோடு வாழ்ந்திருக்கிறேன், அந்த மனுஷனிடத்தில் எந்த குறையும் இல்லை, கர்த்தருக்கு பயந்து வாழுகிறோம் அடியான், இப்போதோ கடன்காரன் இருக்கிறான். இந்த ஊழியக்கார குடும்பத்திலே என்ன நடக்குது என்று கேட்டால், உண்மையாக என்ன ஒரு தீர்க்கதரிசியை சந்திக்கிறார்கள். ஊழியக்காரர்கள் என்றாலே ஒன்று சட்டை பண்ண மாட்டான், அப்படி இல்லைன்னா ரொம்ப பற்றி கொள்வான். நடுநிலையில் இருக்கிறது சில பேரால் தெரியாது. ஆனால் இந்த இடத்துல இந்த குடும்பம் என்ன கற்றுக் கொடுத்து விட்டு அந்த ஐயா போயிருக்கிறார் என்றால், எலிசா என்ற மனுஷன் தேவனுக்கும் மனுஷனுக்கும் பிரியமானவன். இந்த எலிசா தீர்க்கதரிசி தலைமைத்துவத்திலே ஒரு அப்பழுக்கற்ற ஒரு வாழ்க்கை, நற்சாட்சி பெற்ற ஒரு ஊழியக்காரன், ஒரு நல்ல தலைமைத்துவத்தோடு கூட ஒரு இணைப்பை உண்டு பண்ணுகிறான். இவர் இந்த அம்மா சொல்லுகிறாங்க, உமது அடியான் தேவனுக்கு பயந்து நடக்கிறவன் நடந்தான் என்பதை அறிவீர் என்றாலே நல்ல ஒரு ஐக்கியத்தில் இந்த குடும்பம் இருக்கிறது. ஊழியக்காரன் என்றாலே நல்ல ஒரு ஐக்கியம். கர்த்தரை இணைப்பார். உங்களை கர்த்தரை ஊழியத்துக்கு அழைத்தால், நீங்கள் ஏதோ ஊழியம் செய்து கொண்டிருந்தால் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே நல்ல தலைமைத்துவத்திலே கர்த்தரை இணைப்பார். சிலரை சபையில் விசுவாசியாய் கொண்டு வந்து அவர்களை கர்த்தர் ஊழியக்காரர் அவருக்கு கர்த்தர் உயர்த்துவார் என்று கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே. ஆனால் தலைமைத்துவம் மட்டும் உங்களுக்கு குடும்பத்திற்கும் சேர்த்து சொல்லுகிறேன், உங்கள் நாட்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் நாட்களுக்கு பிறகும் நீங்கள் ஏற்படுத்துகிற தலைமைத்துவம், நீங்கள் அறிமுகப்படுத்துகிற தலைமைத்துவம், அது உங்கள் நாட்களுக்கு பிறகும் உயிரோடு இருக்கும். அந்த அளவிற்கு உங்களுடைய நீதிமானாய் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். இது விசுவாசி நீதிமானாய் வாழலாம், ஆனால் தேவ பயத்தோடு கூட ஒரு ஊழியக்காரன் வாழ வேண்டும். அடுத்தது, இந்த பெண்மணி போய் பார்க்கிறது ஆவியை பெற்ற ஒரு நல்ல பரிசுத்த ஆவியை பெற்ற ஒரு தீர்க்கதரிசி. வரங்கள் படைத்த ஊழியக்காரனை பார்க்கறது அபூர்வம். ஏனென்றால் அவர்களுக்கெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வரத்துக்குள்ளே அது விடிஞ்சிரும். ஆனால் இந்த தேவ பயன் இந்த குடும்பமாக இருக்கும் என்றால் கர்த்தரே அந்த தீர்க்கதரிசி அனுப்புவார். நாளைக்கு நான் ஃப்ளை பண்ணி போகிற இடம் முன்பின் தெரியாத இடம், லோக்கல் தான், தேசத்துக்குள்ளே தான். ஆனால் அவர்களுக்கு எனக்கு அவ்வளோ அறிமுகம் கிடையாது, பாஷையும் தெரியாது. நான் எனக்கு தெரிஞ்ச பாஷை அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரிஞ்ச பாஷை எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு டிரான்ஸ்லேட்டர் இல்லை. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, தேவ பயம் இருந்தால், உங்கள் வாழ்க்கை தேவ பயத்தும் நிறைந்தால் ஊழியக்காரை தேடியெல்லாம் போக வேண்டியதில்லை. உங்களுக்கு சரியான தலைமைத்துவத்தை கற்றுக் கொடுப்பார். உத்தம விசுவாசிகளுக்கு உன்னதமான தேவனுடைய தீர்க்கதரிசியினுடைய ஐக்கியத்தை கொடுப்பார். உத்தமம் குறைய 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 என்ன செய்வார் என்றால், அந்த தீர்க்கதரிசியினுடைய உன்னதமான தேவனுடைய பணிவிடைக்காரனுடைய ஐக்கியத்தில் இருந்து அப்படியே அந்த பாவம் ஒன்று என்ன செய்யும், பிரித்து கொண்டே போய்விடும். ஊழியக்காரன் ஒன்றும் சொல்ல மாட்டான், போயிட்டு வா, இல்லை நீங்கள் வேணாம், நல்லது வராதிங்கலாம் சொல்ல மாட்டான். நான் சொல்ல தேறின ஊழியக்காரன், நல்ல தேர்ச்சி பெற்றவன். அந்த பாவம் ஆகப்பட்டது அவனை விட்டு போய்விடும். பாவம் அந்த மனசனை அந்த இடத்த துரத்தி விடும், தேவ சமூகத்தை துரத்தி விடும். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களோடு கூட நெருங்கி பழகுவதற்கு பணம் முக்கியம் என்று அநேகர் நினைப்பார்கள். இல்லை, உங்களுக்குள் இருக்கிற உண்மையான தேவ பயம், உண்மையான தேவ பயம் நல்ல ஐக்கியத்தை உண்டாக்கும். அதனால்தான் நிறைய போதகமார்கள் வருகிற வீட்டில் பிரச்சனைகள் வருகிறது. அவன் அழைக்கிறது என்னமோ ஒரு காரியத்துக்காக அழைப்பான். சில பேருக்கு அது பெருமையாக இருக்குது. எத்தனை ஊழியக்காரன் வீட்டுக்கு வராங்க, எத்தனை ஊழியக்காரன் வீட்டுக்கு வந்து கால் அடித்து ஜெபம் பண்ணால் எனக்கு ஆசீர்வாதம். சரி, அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவனுடைய ஆரம்ப ஓட்டமாக இருக்கும். அது நல்ல பண்படுத்தப்பட்ட நிலமாக இருந்து விதைக்கப்பட்ட கனி கொடுத்து வருகிற ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கை என்ன இருக்குன்னா, இந்த உபதேசத்தை கொண்டு வராதோன்னே என் வீட்டில் நான் சேர்க்க மாட்டேன். 2 months நீ குக்ஸ் வில் ஸ்பாயில் த டிஷ். ஒருத்தம் போதும் எனக்கு. இது பண்படுத்தப்பட்ட நிலத்தில் விதைக்கப்பட்ட கனி கொடுக்க மரமாய் செடியாய் முளைத்து வேறு ஊன்றி மரமாகி அது கனி கொடுக்கிறவனுடைய மனப்பக்குவம் இது. இந்த உத்தமையினுடைய அந்த தேவ பயத்தினை பின்பற்றுகிறார். அந்த உத்தமன்னு விட்டு போன தேவ பயத்தை இந்த அம்மா பின்பற்றுகிறார். உத்தம ஊழியக்காரனோடு இணைக்கப்படுகிறார். ரகசியத்தான். சில பேர் சொல்லுவோம், அப்பாயின்மெண்ட் வாங்கணும், சிபார்சு வேணும், அவங்க வானத்தின் நட்சத்திரம், அவங்களெல்லாம் பார்க்க முடியாதுன்னு. அதெல்லாம் நம்பாதீங்க.
நீங்கள் இவ்வளோ கொடுத்தா தான் அவரை போய் பார்க்கணுன்னா போய் பார்க்காதீங்க. நம்மக்கிட்டே இங்கே இல்லைன்னா நம்மக்கிட்டே இருந்தால் நம்ம அவனை போய் பார்க்குறோம். நம்ம கடைக்கு போய் நல்லா ஏதோ ஒன்று வாங்கி நம்ம செலவு பண்ணிட்டு போவோம் இல்லையா? பணம் இருந்தால் சில பேர் ஊழியக்காரனை பார்க்க மாட்டோம். இல்லை இங்கே நம்மளுக்கு பிஸியாகிடும். இங்கே போகிறது, அங்கே வர்றது, சாப்பிட்றது, வர்றது, போகிறது, வெளில கூட்டு போகிறது, பசங்களை நல்ல விதமாகவே சொல்கிறேன். பணம் இல்லைனாலும் போய் பார்க்க மாட்டோம் சில பேர். நான் வெறுமையாக எப்படி போய் பார்க்குறது அப்படின்னும். இரண்டுக்கும் நடுவிலே நமக்கு நல்ல ஒரு ஞானமும் நல்ல தெளிவும் வருகிறது என்னவென்றால், இந்த பணம் என்னை கொண்டு போகாது, ஆனால் குணம் என்னை கொண்டு போகும். எவ்வளோ தான் நம்ம ஒரு பழைய வாழ்க்கை எவ்வளோ முரட்டுத்தனமான வாழ்க்கையாக இருந்தாலும் நான் பார்த்துருக்கிற வரை நான் சொல்லுகிறேன், அந்த ஜனங்களை பார்க்கிற பொழுது அவர்களிடத்தில் பணம் பிரதானமாக இருக்காது, குணம் பிரதானமாக இருக்கும். அடிமை போல் அவர்கள் தாழ்மையோடு பேசுகிறது, தாழ்மையோடு பேசுறதோடு சில பேர் பேசிட்டு போயிடுவோம். அடிமைனே சொல்லி பேசுவோம், அதிபதி மாதிரி போயிடுவோம். இவன் அடிமைன்னு சொல்லி எல்லா தட்டுமுட்டு வேலைகளும் செய்கிறதுக்கு ஜனங்களை கர்த்தர் எழுப்புவார். என் திருமணம் முதல் கொண்டு இப்போ நடந்த ஆலய பிரதிஷ்டை வர சொல்லுகிறேன், வந்து வேலை செய்தவர்கள் எல்லாம் நான் உங்களுக்கு தெரியும் என்னை பற்றி என்னன்னு. அவர்கள் வந்தது எல்லாம் யாருமே பணத்துக்காக வரவில்லை, அவர்கள் குணம் பணிவிடை செய்ய வேண்டும் என்றே வந்தார்கள். வந்த விசுவாசிகள் அன்போடு வந்தார்கள். இது வெளியிலேருந்து அந்த வெயிலில் வேலை செஞ்சாங்க பாருங்கள் பிள்ளைங்க, தேவ பிள்ளைங்க, அவர்களெல்லாம் பணிவிடை செய்வதுக்கென்றே வந்தார்கள். யாரும் நம்ம வந்து பணத்துக்காக கூலிக்கு போகிறதில்ல. இது ஒரு இடம் இருக்கிறது நமக்கு. எலைட் க்ரௌடு, அவன் 10 அடி படிக்கட் மேலே ஏறி வரதே கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு அது புரியும் நான் நினைக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய காரியம் உங்களுக்கு வாய்க்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். இந்த இடத்துல கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நீங்கள் உத்தம இருதயத்தோடு இருக்கிற பொழுது உத்தமமான தலைமைத்துவத்தில் கர்த்தரை இணைப்பார். அந்த இடத்துல இந்த தேவ மனுஷன் பறித்து இப்போ பார்க்கணும். இந்த தேவ மனுஷன் அவளை நோக்கி, உனக்கு என்ன செய்ய வேண்டும், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் அடியாளுடைய வீட்டில் வேறு ஒன்றும் இல்லை என்றான். உனக்கு என்ன செய்ய வேண்டும், உன் வீட்டில் என்ன இருக்கிறது. இந்த மனுஷன் எவ்வளோ நல்ல மனுஷனாக இருந்தால், இந்த மனுஷன் அவ்வளோ நல்ல மனுஷன். இந்த சுகமாக்குறேன், அற்புதம் நடக்கிறது, இதுக்கெல்லாம் வந்து ரேட்டெல்லாம் வச்சுருப்பான். இன்றைய நாட்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உண்மையான தேவ மனுஷன் என்ன செய்கிறான், நாகாமான் போன்ற ஒரு குஷ்டரோகி, அந்த நாட்களிலே குஷ்டரோகத்தை போல ஒரு சபிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய கோபாக்கினை வெளிப்பாடாய் அந்த அடையாளமே அது காணப்படும். அந்த நாகமானுடைய குஷ்டரோகம் இந்த மனுஷனுடைய ஞான வார்த்தைகள், தீர்க்கதரிசன வார்த்தைகளும் குணமடைகிறது. அந்த மனுஷன் நினைத்தான், நான் பெரிய ஒரு இராணுவ தளபதி, நான் வந்தால் எனக்கு பரிவாரங்கள், எனக்கு ராஜ்ய மரியாதையோடு எனக்கு இந்த சிகிச்சை கொடுப்பார்கள். இந்த மனுஷன் உள்ளே கூட சேர்க்கல. என்ன வேணும், சரீரத்தில் பிரச்சனை, சரி நான் என்ன தேவனை அவனை குணப்படுத்த போய் யோர்தானில் 7 முறை ஸ்தானம் பண்ண, அதை கேட்டு அவசரமாயிட்டான். நான் யாராக்கு, வாங்க உட்காருங்க, இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, இவர் என்ன மரும் பிள்ளைன்னு வந்திருக்குது ஜபத்துக்கு, நோயை குணமாக்கி கொண்டு போவோம். அதுக்கு வைத்திய அந்த நிவாரணம் சொன்னாலும் அது கேட்காது சில மனசு. நான் என்னமோ நினச்சேன் கேட்பேன், எதனா சொன்னால் நீ நல்ல ஜபம் பண்ணி சொல்லணும், ஐடியாலாம் அவங்களே கொடுப்பாங்க. இன்னும் இல்லைன்னா இப்போ என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன், பாஸ்டர் நீங்கள் என்ன பண்ணுங்கள், 40 நாள் நல்ல உபவாசம் இருந்து என்னுடைய விஷயத்துக்காக ஜெபம் பண்ணி சொல்லுங்கள். 40 நாள் இவன் ஒரே விஷயத்துக்கு சபை விசுவாசியோடு இருக்க மாட்டான். இவன் கடைசியில் இயேசு நல்லவர், இயேசு இதை செய்கிறாரு, இயேசு சமாதானம் தர்றாருன்ற மாதிரி ஒரு மேல் பூச்சான ஒரு சபைக்கு தான் போவோம். சபை விசுவாசியாக இருந்தால் இப்படி கேட்க மாட்டான். அதுவும் இருக்குது. இது நம்ம வட்டாரத்தில் நடக்கலை, என் காதுக்கு வந்துச்சு. இவன் என்ன பண்ணுவானா, அந்த 40 நாளில் 4 நாள் கூட இவன் தாங்க மாட்டான் உபவாசம். சொல்கிறது பாருங்கள், 40 நாள் உபவாசம்ங்க. உபவாசம் இருந்தால் நீங்கள் 40 நாள் உபவாசம் இருந்தீங்கனாலே நான் நல்லா ஆகிடுவேன். இந்த மாதிரி ஒரு விசுவாசியம் வந்து சொன்னால் ஊழியக்காரன் ஆராதனை நடத்த மாட்டான்.
ஊழியக்காரனுக்கு அடக்காராதனை தான் நடக்கும். இதான் நடக்கிறது. இந்த பெண்மணியோட பேச்சு அவ்வளோவா இந்த ஊழியக்காரனை கடுப்பேற்றாமல், கோவப்படுத்தாமல், எதையும் அவனை ரொம்ப தொந்தரவு கொடுக்காம அழகாக சொல்லுகிறாங்க. நேராக மேட்ருக்கு வந்துடுச்சு அந்த அம்மா. சிலது சொல்லாது. நீ தான் தீர்க்கதரிசியாச்சே, நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா எல்லாம் தெரியும் உங்களுக்கு. என்ன தேவைன்றது நீங்கள் தேவையை கேட்க வேண்டியதில்லை. இல்லை இந்த மாதிரி இருக்குங்க, எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, என்ன பண்ணுன்னு தெரியல. சிலது அவங்களே ஜெபம் பண்ணின்னு சொல்லுவாங்க. சில பேர் நீங்களும் சொல்லணும்னு கர்த்தர் விரும்புவார். எப்படியோ அது இந்த இடையிலெல்லாம் அந்த 1வது வசனத்துலேயே முறுக்கின்லாம் போயிடுங்க சிலது. நான் சொல்கிறது சரியான தலைமைத்துவம் கடிச்சியும் ஜனங்க இழந்துடுற ஜனங்க. சிலது அற்புதம் பெற்றுட்டு டாட்டா பை பை சொல்லிட்டு போகிறது இருக்குது. இங்கே எலிசா எப்படிப்பட்ட தீர்க்கதரிசனம் அவங்க தொடர்பு வைத்திருக்காங்கன்னா, நோ கமர்ஷியல், நான் கமர்ஷியல் வெசல், எந்த வணிகமயெல்லாம் இல்லை. அந்த நாகமானுக்கு சுகமாக்கணுறதுக்கு ஒரு பில்லு போட்டிருப்பான் நம்மளாக இருந்தால். நீங்கள் நன்றியுள்ளவராக இருங்கள், நீங்கள் ஆலயத்தை கட்டினால் கர்த்தர் உங்கள் வீட்டை கட்டுவார், நீங்கள் எனக்கு கொடுங்க, என் ஊழியத்தை கொடுங்க. நடக்கிறது சொல்கிறேன் நான். எதுவுமே அந்த மனுஷன் சொல்ல, சரியா நீ சரி போயிட்டு வா, அவர் ஏதோ காணி கொடுக்க வந்தார், அதுவும் வானம் போய, அது ஒரு நடத்துதல். அது இது கொஞ்சம் நெற்பமான பகுதி. அப்போ எப்படிங்க ஊழியம் வளரும்? அவங்களுடைய பங்குன்னு ஒன்று கொடுக்கணும். விசுவாசியாக இருந்தால் அவன் அவிசுவாசி. சில பேர் அவிசுவாசிலும் கேட்டவனாக இருப்பான். சில பேர் அவிசுவாசி கொடுப்பான், விசுவாசி கொடுக்காத காசை இல்லைன்னு சொல்ல. அதுதான் தேவனுடைய பணிவிடை என்பது வித்தியாசமானது. முதல் முறையில் அவர்களிடத்தில் எதுவும் இருக்காது. இவன் நாகமான்னு எல்லாம் ப்ரிப்பேர்டாக வந்தான், ஆயத்தமாக வந்தான், இவருக்கும் கொஞ்சம் கொடுக்கணும்னு. அவன் பின்னணி வேறு, இது அடித்து உடச்சி வளர்ந்தட்டில் வர்றதுக்கிட்ட நம்மக்கிட்டே ஏதாவது இருக்கிறத கொடுத்து சாப்பிட வைக்கிற அளவுக்கு இருக்கும். இல்லை, அது ஒரு மனம் இருக்கணும், அது ஒரு அன்பாக இருக்கணும். இதெல்லாம் ஊழியத்தில் நடக்கிற காரியம். ஆனால் எப்படிப்பட்ட ஊழியக்காரனாய் இந்த மனுஷன் இருக்கிறான்? சுகமாக்குற வல்லமை, அற்புதம் நடப்பிக்கிற வல்லமை, தீர்க்க தரிசன கிருபை, வரம், பிசாசுகளை துரத்துக்கிறது, இது போன்ற வரங்கள் எல்லாம் இருக்கிற ஒரு ஊழியக்காரன் தான் இந்த எலிசா. ஆனால் ஒவ்வொரு செய்கைக்கும் ஒரு டேக் இருக்கும் இன்றைய நாட்களில். ஆனால் எந்த ஊழியத்தை நான் குறை சொல்ல, சபையை திடப்படுத்த விரும்புகிறேன். நாளைக்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்தாலும் சரி, நீங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது என்பதுக்காக சொல்லுகிறேன். இட்ஸ் பிட்வீன் ஷெப்பர்ட் அண்ட் த ஃப்ளாக். சரி, ஊடகத்தில் வழிந்தால் ரொம்ப சந்தோஷம். சுகத்தை கொடுக்குறார் கர்த்தர், எனக்கெல்லாம் காணிக்க வேணாம், தேவை இருக்காதா? நீங்கள் நினைக்கலாம் மிகப்பெரிய செல்வந்தனுக்கு தான் அதிகமாக தேவைப்படும். வாழ்க்கை தரம் உயர பணம் ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் இருந்தால் கூட பத்தாது சில பேருக்கு. நான் ஊழிய வட்டாரத்தையே சொல்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட சின்னமே, இந்த மனுஷன் சுகத்துக்கு காசு வாங்கலை, விடுதலை பெற்று கொடுத்த பிறகு காசு வாங்கலை. ஒரு உலக பிரகாரமாக இருக்கிற ஒரு தொழில்நுட்ப வல்லுநர்கள் கேட்கலாம், ஒரு மருத்துவர் கேட்கலாம், ஆப்ரேஷனுக்கு எவ்வளோ கொடு, ஒரு அட்வொகேட் கேட்கலாம், கேஸ் ஜெயிச்சு கொடுத்தேன், எதுவுமே கொடுக்காது போயிட்டான் படுபாவி, அடுத்த வாட்டி வருவான் இல்லை அப்போ பார்த்துக்கலான்னு. ஊழியக்காரன் அப்படி செய்யவே முடியாது. அவன் கொடுத்தாலும் கொடுக்கலாலும் ஜெபித்தே தீர வேண்டும் என்பது தாகமாகவே இருக்க வேண்டும். அந்த பணத்தை அப்புறப்படுத்திடணும். நம்முடைய முழு கவனமும் அவனுடைய நிவாரணத்திலும் அவனுடைய விடுதலையில் தான் இருக்கணும். அது இருந்துச்சுன்னா தான் ஊழியத்தில் நம்ம பிரகாசிக்க முடியும். எத்தனை வருஷம் ஊழியம் செய்கிறவனும் இதில் அதாவது பிரகாசம் இல்லாமல் போய் மங்கின விளக்காக இருக்கிறதுக்கு காரணம், ஏதாவது கொடுப்பாங்களா? ஏன் இந்த விசுவாசிகள் கொடுக்கறதில்ல? ஏன் கொடுக்கலாம் இல்லையா? எவ்வளோ நன்மை பெற்றிருக்கிறாங்க, எவ்வளோ விடுதலை பெற்றிருக்காங்க. கொடுப்பான், அவன் எப்போ முடியுதோ அப்போ தான் கொடுப்பான். அது கர்த்தர் உணர்த்தணும். நம்ம ஜெபிக்கிறோம், அவன் விடுதலை பெறானாலும் அவன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. கொடுத்தான்னா சந்தோஷம். அப்போ இதுவே தொழிலாகிடும் எல்லாருக்கும். நான் ஜெபிக்கிறேன், நீங்கள் விடுதலை பெறீங்க, நீங்கள் கொடுக்கணும். இதெல்லாம் வேதத்துக்கு புறமான காரியம். வேத பாடத்தில் தான் இதை சொல்லித்தர முடியும். சொல்லித்தரேன்னு தான் சொல்லணும். இதை நான் கற்றுக்கணும் இப்படி தான். அவனா எதுனா கொடுத்தானா பரவாயில்ல. இதில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு செக் கொடுத்துருவான். அதுதான் ரொம்ப சோதனை.
எல்லா செக்கும் 5 லட்சம் 10 லட்சம் போட்டு. ஆனால் ஒரு வார்த்தை சொல்லுவான், செக் கொடுக்குறப்ப பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னு தெரியுமா? 10 லட்சம் 5 லட்சம் குறைஞ்சபட்சம் 5க்கு மேலே இருக்கும் ஒரு செக்கும். டேட்டு போடல, நீங்கள் போட்டுக்கோங்க, டேட்டு நாளைக்கே போட்டுறேன்டா. ஆனால் ஒரு விஷயம், எனக்கு ஒரு ஃபியூ க்ரோர்ஸ் வரும், அந்த க்ரோர்ஸ் வந்தோன்னு உங்களுக்கு சொல்கிறேன், டேட் போட்டு உடனே ப்ரெசென்ட் பண்ணுங்க. ஒரு காலகட்டம் இருந்தது, இவன் கால் பண்ணுவான், டேட்டு கொடுப்பான்னு. அப்புறம் பார்த்தா க்ரோர்ஸும் அவனுக்கும் காக்கா வரல, எங்கள் வீட்டில் தான் காக்கா வந்துச்சு. அப்புறம் எல்லாத்தையும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு போட்டேன். ₹1 வரல, எல்லாம் செக் அது சும்மா இதுங்க. இதை சாப்பிட்டு பில்லு கட்டி போகாமல் பண்ணுவான் இல்லையா, அது மாதிரி கொடுக்கணுன்றது இல்லை, இதை செய்யாமல் தான் இருக்கலாம் இல்லையா. கர்த்தர் நம்மளே நடத்துகிறார், கர்த்தர் எனக்கு ஊழியத்தை கற்றுக் கொடுக்குறாரு. சில பேர் பொறுத்து நான் பலமாக பண்ணுவான், சும்மா சிம்பிள். அந்த 500,000 உனக்கு 5 ஏக்கர் தரேன். எத்தனை ஏக்கர்? 5 ஏக்கரு 6 ஏக்கரு 2 ஏக்கரு எல்லாம் ஏக்கர் கணக்கில் வாய் தானே சொல்லிட்டு போனான். அப்புறம் தீர விசாரித்து பார்த்தா அவனே வாடகை வீட்டில் இருப்பான். அவங்ககிட்டயும் ஒன்றும் இருக்காது, வாய் தான். ஏன்னா சொன்னால் நல்லா ஜெபம் பண்ணுவான், நல்ல விடுதலை கிடைக்கும்னு அவனுடைய எண்ணம். கர்த்தர் விடுதலை கொடுக்குறார். நடுவில் இந்த இளம் ஊழியக்காரர்கள் சில சமயத்தில் இதில் ரொம்ப அசைக்கப்பட்டுருவாங்க. அசைக்கப்பட்டு வீடு தேடி போயெல்லாம் கேட்டு சண்டைலாம் போட்டிருக்கான், நான் பார்த்துருக்கேன். அவன் கட்சியில் இவனை கெட்ட வார்த்தை பேசி அனுப்புறதுக்குன்னா கொடுத்தா வச்ச நீ. அதனால் சில பேர் சாட்சி சொல்றதுக்குள்ள பயப்பட ஆரம்பிச்சிட்டான் ஒரு காலத்தில். இதெல்லாம் நடந்துச்சு ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில். சரியாச்சுன்னா சாட்சி சொன்னால் அந்த மனுஷன் பெல்லு போடுறான், ஏன் சொல்லுவான் சாட்சி. அப்புறம் அவங்க மெனு வேறு கொடுத்துருவான், உங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணாக்கா இதெல்லாம் செய்யணும் அதெல்லாம் செய்யணும்னு. இதுவும் நடந்துட்டு இருந்துச்சுன்னு இல்லை, இப்போ நடந்துன்னு இருக்குது. இதெல்லாம் ஒரு காலத்தில் காதுக்கு வரும். அதுக்கப்புறம் சொல்லிட்டு இதெல்லாம் எத்தனையோ வராதிங்க, வந்தீங்கன்னா ஜெபத்துக்கு வாங்க, அதோடு அவ்வளோதான். அந்த ஸ்டோரியெலாம் சொல்லக்கூடாதுன்ட்டு என் காது கூட வானா, தேவையில்லை வீண் பேச்சு. ஆனால் எலிசா எவ்வளோ ஒரு புனிதமான மனிதன் என்றால், அவர் உபவாசிக்கிறார், ஜெபிக்கிறார், நல்ல நற்சாட்சி எல்லாம் தீர்க்கதரிசனம் நல்லாயிருக்கும். அந்த பொருளாதாரம் என்று வருகிற பொழுது பிரச்சனை ஆகிடும். 3 நேரம் ஊழியம் இல்லையா, ரொம்ப டைட்டாக போகுது. இங்கே பிரகாசிக்க நட்சத்திரமாக இருக்கிறது எல்லாமே பணத்துக்கு அதுக்கு ஒரு இடைவெளி இருக்கும். இதுதான் ரகசியம். The more God uses people, God is not unwise God to use unwanted elements. God using vessels always will have a distance with monetary aspect. ஆனால் விமர்சனம் எல்லாம் அதை பற்றியே தான் வரும். யோசேப்புக்கும் விபச்சாரத்துக்கும் பெரிய இடைவெளி. ஆனால் அவரை குறித்து வந்ததோ பொம்பளை வழக்கு, பெண் வழக்கு. யோசேப்புக்கு எந்த ஊழியக்காரன் கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிறானோ அந்த மனுஷனுக்கும் பொருளாதாரத்துக்கும் ஒரு நல்ல இடைவெளியை கர்த்தர் பிரதிஷ்டை மூலம் வைத்திருப்பார். அதுங்க சாப்பிட்டுச்சிங்களான்னு தெரியாது, இந்த உபவாசம் வராங்கன்னு தெரியாது, தின்னாங்களா தின்னலான்னு கூட தெரியாது, எல்லாம் இருந்தும் சொல்கிறேன். அவ்வளோவான நெருக்கம், அலுவல் நெருக்கங்கள் இருக்கும். ஆனால் வர விமர்சனங்கள், வர ஊடக தகவல்கள்லாம் பார்க்குறப்போ சும்மா சாமானிய மனுஷன் பார்த்தால அப்படியே நம்பிடுவான். பெரிய அயோக்கியம் பொழுதுன்ற மாதிரி இருக்கும். அதான் அந்த ஊடக செய்தி. நம்ம தான் தெரியாமல் போயின்னு இருக்கோம் பொழுது, இவங்ககிட்ட எல்லாத்தையும் கலர்றானுங்க, எல்லாம் உண்மையாகவும் இருக்கிறாம அப்படியே நடந்த மாதிரியே சொல்லும். யோசேப்புடைய அபிஷேகம் தான். சிங்காரத்தில் போய் ஜிங்குனேறி உட்கார்றது இல்லை, செய்யாததை செய்தேன்னு சொல்கிறது தான் யோசேப்பின் அபிஷேகம். அதை தாங்கிக்கிறது தான் யோசேப்பின் அபிஷேகம். நான் பார்வோனுக்கு பக்கத்தில் உட்காடுறேன், எகிப்து ஆள போகிறேன், நான் எல்லாருக்கும் படி அளக்க போகிறேன்றது இல்லை. செய்யாத ஒரு காரியத்தை செய்ததை போலவே திரித்து அதுக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்து. தண்டனை என்ன? போத்திபாருடைய பெண்ஜாதி மேலே கை வச்சிட்டான சும்மா இருப்பான். அவன் ஏற்கனவே மொரட்ட பையன் போத்திபார். இப்படியா செஞ்சால் அவன் தூக்கின்னு போய் ஜெயிலில் வச்சிட்டாங்க. பாவம் இல்லை, ஆனால் பரதாபம். இதான் யோசேப்பின் அபிஷேகம். நீங்கள் என்ன வேணால் யோசிச்சு பாருங்கள், இதுதான் யோசேப்பின் அபிஷேகம். செய்யாத கருத்து செய்ததை போல அந்த பழி சுமத்தப்படுகிறத யோசேப்பின் அபிஷேகம். அதையே அபிஷேகத்தை காத்து கொண்டார். அது பிறகு தான் அந்த சிங்காசனம் பொருளாதாரம் அவருக்கு தேடி வந்தது. ரகசியத்தான். கர்த்தர் சபையாரை சொல்லி எழுப்ப சொல்லுகிறார். நான் அது வரைக்கும் வாயை திறக்கலை, கோடிகள் உள்ளே போன போல வாயை திறக்கலை, கேட்டும் பழக்கம் இல்லை. ஏன்னா கர்த்தரே சொன்னார், சபைக்கு அறிவி
நான் ஏவுவேன், அது மூலம் அவங்கள ஆசீர்வதிப்பேன். சரி, அதனால தான் அந்த லாஸ்ட்டில் ஃபியூ லேக்ஸ் மிக நெருக்கமான சூழ்நிலையில் சபை இறங்க ஆரம்பித்தது. சபையார் மட்டும் இல்லை, சபையில் வெளில இருக்கிறவங்களும் இறங்க ஆரம்பித்தாங்க. என்னை அறிமுகமாகி என்னுடைய சேவையை பயன்படுத்துகிறவங்களும் இறங்க ஆரம்பித்தாங்க. நியூ இயர் அப்போது பார்த்த முகம் இன்னும் கூட யூடியூப்பில் இருக்கும். இது வரைக்கும் ஹையஸ்ட்டு வியூவாக தான். செய்தியை கேட்கல, எல்லாம் முகம் சரியில்லை பாஸ்டருக்கு, சிரிச்ச முகமாக இருப்பார், ரொம்ப இதுவாக இருக்கார் அதுவாக இருக்கார் சொல்லி வியூஸ் அதிகமாகிடுச்சு. அந்த வியூஸ் அதிகமானாலும் ₹1 வரல யூடியூப்லேருந்து, வரவும் விட மாட்டார் கர்த்தர். இல்லை, ஏன் சொல்கிறேன்னா இதெல்லாம் வணிகமயமெல்லாம் போக கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். வென் காட் வாண்ட்ஸ் டு யூஸ் சம்ஒன், God always is very possessive about his individual, his choice. வெளில தெரியாது எதுலேருந்து கர்த்தர் பிரித்து எடுக்கிறாரோ அது மேலே தான் விமர்சனம் பண்ணுவான். அவன் திருட்டிட்டான், பணம் இவ்வளோ எடுத்துக்கு, ஆடம்பர வாழ்க்கை, இது அதுன்னுவான். எந்த பொம்பளை விஷயத்தில் கர்த்தர் தள்ளி வச்சுருக்காரோ அந்த ஊழியக்காரனை இவன் பொம்பளையோட கனெக்ட் பண்ணி தான் பேசுவான். ஏதாவது ஒன்றுன்னா இதான் எதுவுமே பண்ண முடியாது. இதெல்லாம் யோசிப்பின் அபிஷேகம். நீங்கள் பாட்டுக்கு ஜபம் பண்ணி கொண்டு தான் இருந்தாலும் தானியேல் ஒரு பாட்டுக்கு ஜபம் பண்ணி கொண்டு தான், யார் பேச்சுக்கும் போகல. அவரை தூக்கி நம்ம சிங்கங்களுடைய குகையில் போட்டான், அக்கினி சோலையில் போட்டான். ஜபம் என்று நீங்கள் சாதாரண பண்ணால் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே உங்களுக்கு ஆட்சியை தெரிவிக்கிறார்கள் அல்லவா? அதே தான் வாழ்க்கை. எப்பொழுது கர்த்தர் உங்களை பயன்படுத்த வேண்டும் நினைக்கிறீர்களோ உங்களுக்கு பொருளாதாரத்தை குறித்து நீங்கள் என்ன செய்யணும்? நான் ரொம்ப நாள் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தேன், செலவு கம்மி, வருமானமும் கம்மி, தேவையில்லை, யாருன்னா எதனா பேசுன்னு போட்டோம். என்னோடய வாழ்க்கையினுடைய தேவைகளெல்லாம் நான் குறைத்து அந்த கொஞ்சம் காசுக்குள்ளே வாழ ஆரம்பிச்சு. ஆதி விஷயம் வேறு, ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வியாபாரம் பண்ணி அப்படி வந்துட்டு திடீர்னு நான் இப்போ 10 ரூபாய்க்கு ஒரு வாழ்க்கை வாழணும், 10 ரூபாய்க்கு ஒரு வாழ்க்கை வாழ்வேன். எனக்குன்னு ஒரு மீன்காரமாக இருந்துச்சு. அப்போது இந்த 10 ரூபாய் எடுத்துன்னு போவேன், ஒரு மீன் கொடுக்கும், அதை 3 நாள் துண்டு போட்டு கொடுக்கும். இது ஒரு காலம் இருந்துச்சு, இதே வீட்டில் நடந்துச்சு. தலையை குழம்பைப்பும் கண்ணத்தை வரப்பேன், நான் ஒண்டியும் சாப்பிடுவேன். ஒரு தனித்து ஒரு வாழ்க்கை கர்த்தர் ஒரு காலத்தில் வைத்திருந்தார். அந்த நாள் இனிய நாள். இன்றைக்கும் அந்த ஒரு மீன் தான் நான் சாப்பிட்றேன், இல்லை 2 மீன் சாப்பிட்றேன், அது கணக்கு இல்லை. தட்டில் இருக்கிறது ஒரு மீன்னா அதை நான் பார்த்தாலே போகும், தலையை குழம்பு வைக்கலாம், கண்ணத்தை வறக்கலாம். அதனால் இந்த பிளேட்டில் சாப்பாடு வைக்கிறதுன்றது பழக்கமே கிடையாது. கூடுமான வரைக்கும் என் பிள்ளைகளே நான் அப்படி தான் எடுத்து வந்துட்டேன். சபையாரும் கொஞ்சம் பார்த்தே நடந்துக்குவாங்க எங்கள் விஷயத்தில். கொட்டுறது கிட்டுறது வேணான்றோம், சாம்பார் சாதம்னா கோவம் வந்துடும். அட்லீஸ்ட்டு இந்த மாதிரி கொட்டுறதெல்லாம் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. வேஸ்ட் பண்ணுறது, அதை போடுறவன் அதுக்கு மேலே ஞானி. இதெல்லாம் கர்த்தர் கொடுத்த பொக்கிஷங்கள் சொல்கிறேன் நான். இல்லை, எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, ஒரு மனுஷனை கர்த்தரை பயன்படுத்தணுன்னா, கர்த்தரை எதிர்பார்க்குறதுன்னா முதல்ல அவன் பொருளாதாரத்தை அவன் எப்படி கையாளுறான். பெரிய பணமாக கொடுத்துட்டீராண்டவரே நான் கையாளுறதுக்குன்னா, சின்னதில் நீ வாழ கற்றுக்கொள்ள. எல்லோருமே இதாக ஆடம்பரம் வேணாம், அதெல்லாம் அது அப்படி ஆயிடுச்சு. கட்சியில் ஐ பிகேம் ஸோ லக்ஸுரி பாஸ்டர். எல்லா ஆடம்பரத்துக்கு பின்னாலேயும் ஒரு ஆண்டவருடைய வெளிப்பாடு இருக்கும், ஒரு செய்கை இருக்கும். எல்லாம் கிரானைட் ஒட்டி எல்லாம் வச்சுருக்கேன். சுண்ணாம்படிக்க எனக்கு துப்பு இல்லையா, அதுதான் இது ஒட்டினது. நீங்கள் சுண்ணாம்பு காசை விட அடிக்கிறவனுக்கு கூலி அதிகம். இப்போ அதுக்கு இது எவ்வளோ மேல் இல்லையா? தொடச்சி வச்சுக்கலாம். இது பார்க்குறதுக்கு எவ்வளோ பிரம்மாண்டமாக ஆடம்பரமாக பார்ட்டியால் மாதிரி இருக்குது, ஆலயம் மாதிரியா இருக்குது, பார்ட்டியால் மாதிரி இருக்குண்ணா. நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டான். நானும் சொல்ல ஆரம்பிச்சேன், பர்த்டே என்னவா 25,000 கொடு, பர்த்டேக்கு கொடுக்குறேன். என்ன சொல்கிறது, இஎம்ஐ கட்டணும் இல்லையா? பர்த்டேனா பரவாயில்ல, 25,000 கொடுத்துரு, எடுத்துக்கோ, சாப்பாடு உன்னோடது. வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ஆர்டர்ஸ் வரல, எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆலயத்துக்கு ஆலயம் ஆண்டவர் ஆசீர்வாதம், நாங்கள் இந்த இடத்துல கொண்டாடிக்கலாமா? இல்லை, ஏன் சொல்கிறேன்னா, கர்த்தர் அந்த பொருளாதாரத்தை பார்க்கிறார்.
தம் அடியான் எவ்வளவா இருக்கிறான், எப்படி வாழ்கிறான். எத்தனையோ பேர் பெரிய எங்கள் வீட்டில் இருக்கவங்களும் ரொம்ப व्यसனமாயிடுச்சு. உடன்பிறப்புங்களும் ரொம்ப கேவலமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சைக்கிளில் போகிறது அவ்வளோ கேவலமா? எனக்கு யார் எதுவும் ஊழியத்தை வந்த உடனே ஒன்று போயிடும், வாழ்க்கையை விட்டு அது சொர்ணன்றதே போயிடணும், சூடு சொர்ணன்றதே போயிடும். எல்லாத்தையும் கோச்சிக்கணும்னா அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. கற்றுக்கொள்கிறது சொல்கிறேன். ஆனால் இந்த பொருளாதாரத்தில் நாகம்மான்கிட்டையும் வாங்கலை, இந்த அம்மா சொல்லுது ஒரு அதெல்லாம் தெரிஞ்சு தான் இந்த அம்மா சொல்லுது. இந்த அம்மாவும் வாய் ரொம்ப ஃபாஸ்ட் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கிறது தான் தம்முடைய அத்தான் போய் இருக்கிறாரு. பொருளாதாரத்துக்கு அவரில் அன்கரப்டடு, எந்த விதமான இதுவும் பிரச்சனையும் இல்லை. அவர்கிட்ட நம்பி நம்ம ஃபஸ்ட்டு அந்த அம்மா வாழ்க்கையினுடைய தேவைகளை ஒரு ஆம்பளைகிட்ட பேசுவோமா? ஒரு அம்மா எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ட்டானா என்ன வருது? நீ என்ன பார்த்துக்க, உன் காரியத்தை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிற உலகத்தில் யாரும் சொல்லுவாங்களா? அதுவும் பொருளாதார தேவையை அந்தளவுக்கு ஆட்கள் இருக்கா இன்றைக்கி? இப்போது ஒரு குடம் எண்ணெய் இல்லாமல் ஒன்றும் இல்லை முடியாது இடத்துல. இதனால தான் அந்த அம்மா அது சொல்லிச்சு. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் தான் எலிசா. நீ வா, நான் ஜெபம் பண்ணுறேன், எனக்கு இதை கொஞ்சம் நம்மளை கவனின்னு சொல்லாமல், நான் பேய் ஓட்ட வரேன், எனக்கு இந்த சமையலெல்லாம் ஒரு மெனு கொடுக்காம, எதோ அவன் கொடுக்குறத சாப்பிடலாம், இல்லை ஃபாஸ்டிங்னு சொல்லலாம். எதோ 2 விஷயம் இருக்கணும். ஒன்று சாப்பிடணும், இல்லை உபவாசம் இருக்கணும். இது 2 விஷயம். அது இல்லாமல் ஒரு மெனு கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க, ரொம்ப பிரச்சனையாகிடும். இதெல்லாம் கர்த்தரெல்லாம் பயன்படுத்த மாட்டார். கொஞ்ச நாள் ஓடும் வண்டி, அதுக்கப்புறம் அடிப்படை தேவைக்கே பிரச்சனையாகிடும் சொல்லிட்டேன். என்கிட்ட நிறைய ஸ்டோரியெல்லாம் முதல்ல காலத்தை சொல்லியிருந்தாங்க, நான் கேட்டு சிரிச்சுன்னு இருப்பேன் பிஃபோர் மேரேஜ். அதுக்கப்புறம் நான் ஆவியானால் உணர்த்தப்பட்டேன், ஸ்டோரியெல்லாம் சொல்லாதீங்க. ஸ்டோரி சொல்கிறவங்களும் வரதில்லை, பாதிக்கப்பட்டவன்னு சொல்லிட்டு போவோம். ஐயா எனக்கு ஒரு வாட்டி கேட்டான், வீட்டுக்கு வர்றீங்களா? நான் வரேன்னா. நான் சம்பளம் ஆகணும்னு கூப்பிட்றேவான்னா. ஏன்டா சம்பளம் ஆகணும்னு கூப்பிட்றேன்னா, இல்லை வஞ்சர மீன் வறுத்து வவ்வா மீன் குழம்பு வைப்பேன், நீங்கள் வரப்போ 2 பேரோட வருவீங்க, உங்களுக்கு நான் ஒரு டிஜிட் சொல்லி உங்களுக்கு இது தரணும். ஏன்டா மேஸ்திரி சித்தாள் மாதிரி கணக்கு போடுறான். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அவன் ஒரு ஸ்டோரி சொன்னான். நான் சொன்னேன், இதெல்லாம் நான் சொன்னேன்னா உனக்கு, நான் 2 பேரோட வரேன்னு சொன்னேன்னா, நான் ஒண்டி தான் வருவேன். வந்தேன்னா சம்பளம் வாங்கினா தான் வரணும்னு இல்லை, சம்பளம் வாங்கிறதுக்கு முன்னே வருவேன். என்ன பேச்சு பேசுகிறீங்கன்னு நான் திட்டி விட்டேன். அப்புறம் தான் அவன் சொன்னான், ஐயா இது மாதிரி போயின்னு இருக்கு, இந்த மாதிரிலாம் நாட்டு நிலவரம் போயின்னு இருக்கு. அப்புறம் கொஞ்ச நாள் இந்த ஊழியத்தையும் நான் பார்க்கல, ஊழியத்தையும் பார்க்கல. இதெல்லாம் வீட்டில் பிரச்சனையாகிடும். ப்ளீஸ் 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 உங்களை கை கூப்பி கேட்டு கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை பயன்படுத்த வேண்டும் என்றால் இதையெல்லாம் இப்போவே விசுவாசியாக இருக்கப்போ செதுக்கி வச்சுக்கணும் நம்ம மனசில். பணம் கட்டாயம் கடைசி வரைக்கும் தேவை தான் படும், இல்லைன்னு சொல்ல. அதுக்குன்னு கர்த்தரை பயன்படுத்துகிறோம். நீங்கள் கர்த்தரை பயன்படுத்துறதுக்கும் கர்த்தர் உங்களை பயன்படுத்த வித்தியாசம் இருக்குது. கர்த்தரை பயன்படுத்தினா தான் உங்களுக்கு ஓட்டம் நல்லாயிருக்கும், எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நீங்கள் பயன்படுத்துனீங்கனாக்கா அந்த திருச்சபையின் பேரை வச்சு, அந்த குறிப்பிட்ட திருச்சபையின் பேரை வச்சு சொல்லுவான். இதில் இவர் ஆயர், இதில் இவர் ஐயர், இதில் இவர் பாஸ்டரு. ஓ அப்படியே இந்த மாதிரி 1000 பேர் இருப்பான். உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், கற்று சொல்கிறேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், உனக்கிடான ஜனங்களை நான் எழும்பு பண்ணுவேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். இதெல்லாம் எதுக்குன்னா உங்களுக்கும் கர்த்தருக்கு தான் இந்த ஃபைனான்ஸ் பொறுத்த வரைக்கும். அவர் வகுத்து கொடுக்கறது தான் எல்லாம். நான் சாப்பிட்றது வரைக்கும் சொல்கிறேன், நான் உடுத்துறது வரைக்கும் சொல்கிறேன். சில சமயத்தில் நானே துணி எடுக்கணும்னா அதுக்கு முன்னாடியே கர்த்தர் காட்டுவார். சில சமயம் இந்த கோட்டு பூட்டு சூட்டுக்கிட்டு எல்லாம் நான் யூஸ் பண்ணுற அத்தனை ஆடம்பர பொருட்களும் ஆண்டவர் என்னை தேடி வர செய்தார். நான் இதுக்கெல்லாம் நினச்சி கூட பார்த்ததில்லை. அது தோற்றம் அப்படி கம்பீரமாக்கிறது கர்த்தர் தான். அந்த இமேஜ் அப்படி கொடுத்துட்றாரு காடு. கர்த்தர் அது அபிஷேகம். முகக்கலையை பெருக பண்ணுகிற தேவன் அல்லவா நம் தேவன். எப்போது ஏன் சஞ்சலப்பட வேண்டும்? இது ஒரு கிருபை. ஆனால் ப்ராக்டிஸ் இப்படி இருக்கணும்.
நான் உத்தமன் என்பதை சொல்கிறதுக்காக சொல்கிறேன். அப்புறம் தான் ஊழியத்தையே கர்த்தர் கொடுப்பார். அப்போ தான் இந்த மாதிரி ஜனங்க மத்தியில் கர்த்தர் நடத்துவார். ஒரு செழிப்பு நிறைந்த குடும்பங்கள்லாம் வருதுன்னா அது உள்ளே இருக்கிற பிரச்சனை தெரியாது வெளில இருக்கிறவனுக்கு. ஒரு ஊரில் நான் ஒரு கூட்டம் நடத்தினேன். அழகாக ட்ரெஸ் பண்ணுவோம், அழகாக லிப்ஸ்டிக்கு வச்சுக்கிட்டு, ஆம்பளை இருந்தால் டை அடிப்பான், பொம்பளை இருந்தால் லிப்ஸ்டிக் போடும், எல்லாம் இங்கிலீஷ் வெறும் இங்கிலீஷ் தான். மெட்ராஸில் சென்னையிலே நடந்தது. கூட்டம் சும்மா அலை மோதுது. சும்மா சாதாரணமாக ஒரு சின்ன இடத்துல ஒரு 60 பேர் வந்துட்டான். அந்த சர்ச்சுக்கு 20 பேர் ஒரு சர்ச்சு. இத்தனையும் இந்த சர்ச்சு பக்கத்தில் இருக்கிறதுக்கெல்லாம் வந்துடுச்சுங்க. ஆனால் சர்ச்சுக்கு வராதுங்க. போதகர் என்னை பார்த்து சொன்னார், உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஜனங்களை கர்த்தர் கொடுத்துருக்கோம். ₹1 கூட கொடுக்காது, எதுவும் கொடுக்காது. நானும் கேட்கல. வந்தான் ஜெபம் பண்ணால் போனான். அற்புதம் பார்த்தீங்கன்னா க்ரச்சஸோடு வந்தவன் க்ரச்சஸ் தூக்கிட்டான். நடந்து காட்டுறான், எல்லாம் நடக்குது. எல்லாம் சின்ன திருசபையிலே நடக்குது. இதெல்லாம் ஆண்டவரே ஏமாத்திரம். நானும் காணிக்கை எடுத்து எனக்கு பழக்கம் இல்லை, அவனும் போட்டு பழக்கம் இல்லை. 2 பேரும் ஒரே மாதிரி. அதுக்கப்புறம் அடுத்த வாரம் பார்த்தா புஷ்ஷுன்னு 60 பேரும் வரல. ஏதாவது ஒரு குறை என்கிட்ட நீங்கள் பார்த்தேன்னு சொன்னீங்கன்னா, எதுவுமே நான் திட்டலை, காசு கேட்கல. அடுத்த வாரம் என்னோட ஒரு ஆத்மா கூட இல்லை. நானும் என் பெண் செய்தி பசங்க தான் உட்காந்துருக்கோம். அது வரைக்குமாவது வந்துருந்துங்க. அப்புறம் எல்லாமே ஒரு இனத்தை சேர்ந்த ஜனங்க. அவங்க எல்லோரும் நாங்கள் எங்கள் கோயிலுக்கு போகிறோம் டாட்டா அப்படின்ட்டாங்க. ஃபோன் பண்ணி கேட்டேன், என்ன ஆச்சு, வரலையான்னு. அந்த நாள் மறு வாரம் வந்து கூட்டம் வந்து நானும் என் மனைவி மக்களுக்கு கூட்டம் நடத்திட்டு வீட்டுக்கு வந்து இதுக்கு நான் அதுக்குள்ளே அவர் என்ன பண்ணிட்டாரு, எனக்கு சர்ச்சு கொடுத்தோம் ரெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி ரெண்ட் வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. இதான் எல்லாம் எலைட்டு க்ரௌடு வருது இல்லையான்னு. இது சத்தியமாகவே நடந்துச்சு. இது அப்புறம் நிறைய சொன்னால் நீ கேட்டிருக்கணும், நீ ஏன் கேட்கல, இவ்வளோ பெரிய அர்ப்பணிச்சே. ஐயோ அதெல்லாம் வேணாம் ஐயா. இந்த மாதிரி ஒரு இடத்துல கர்த்தர் நம்ம வச்சுருக்கார். எங்கேயோ போய் வாடகைக்கு எடுத்து நடத்தினேன் நான். அது கர்த்தரை எங்கேயோ கனம் பண்ணுவோம், நம்மளை கனம் பண்ணுவார். நடந்த சொல்கிறேன் நான். எலிசா இதெல்லாம் சட்டை பண்ணுறது கிடையாது. நீ கொடுக்காதப்போ இயேசு நாமத்தில் சுகமடைவாய் என்றால் ஆகும். அதனால தான் ஜனங்க தேடுவாங்க. அதனால தான் இந்த செழிப்பு நிறைந்த ஜனங்க இந்த மாதிரி ஆட்கள் பின்னாடி வரதுக்கான காரணம் இதுதான். பணத்துக்கு எதுவும் பிரச்சனை வராது. எனக்கு இது கூட அது கூடன்னு கேட்க மாட்டான். இந்த ஆள் நல்ல மனுஷன். அவன் வாயில் அடுத்த வார்த்தை கர்த்தர் வச்சுருவார். நல்ல மனுஷன், காசு கேட்க மாட்டான், ரொம்ப டீசென்ட்டு, நல்ல ஞானி சொல்கிறது. வர்றவனுடைய பிரச்சனை என்னன்னு தெரியாமல் அவன் தோட்டத்தை வச்சு எடை போட்டு பேசுனா ஹவ் இஸ் இட் பாசிபிள்? அப்படியே அவ்வளோ பிரச்சனையில் வந்து அவன் நிற்கிறது நிர்மூலமாக இருக்கிறதும். நீ என்ன பண்ண பொருத்தனை பண்ணி மேலே இருக்கிற செயின் எடுத்து காணிக்கப்பட்டில் போடணுன்னா அவ்வளோதான். அவன் என்ன, அவன் எது போட்டிருக்கிறதே 1 கிராமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவே? ஐயோ போதுக்கனே மாட்டிக்குவே போலீஸில். அது உறுத்தும் சில பேருக்கு. நகை கழட்டி போடு காணிக்கப்பட்டலன்றது ஏதாவது அதில் ஏதாவது ஒன்று பண்ணி விட்ருவோம். அதனால ஜனங்க தெரிஞ்சு தான் வருவாங்க. உங்கள்கிட்ட ஆத்துமகள் வரணுன்னா முதல்ல நீங்கள் ஃபைனான்ஸில் கிளியராக இருக்கணும். அவன் வந்து எதுனா கொடுப்பான்னா அதெல்லாம் வந்து நடக்காத காரியம். அவன் வந்து ஏதாவது வாங்கின்னு போத இருந்தால் சந்தோஷம். அதனால தான் பேதுரு சொல்கிறார், பொண்ணு வெள்ளி என்கிட்ட இல்லையா. பிச்சைக்காரங்கிட்ட சொல்கிறார் பொண்ணு வெள்ளி. அவன் எதனா கிடைக்குமான்னு கேட்குறான். நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கோம் தம்பி, உனக்கு எனக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன, என்கிட்ட இயேசு நாமத்தில் சொன்னால் அற்புதம் நடைபெறும். பேதுருவும் அப்படி தான் பண விஷயத்தில். அந்த சீமோன் வந்து காசை கொடுத்து எனக்கு வரம் கொடுனப்போ கடித்து கொண்டார். எனி disciple of God, any servant of God who has a restriction, who has a distance with the monetary aspects will be used by God. எந்த ஊழியனாக இருந்தாலும் சரி, பண விஷயத்தில் ஒரு இடைவெளியோடு அது பொருளாதார நிர்வாகத்துக்கு சிறந்தவனாக இருந்தால் அவனை கர்த்தர் பயன்படுத்துவான். அதாவது 5-50 பெருக்கிறன்ட்டு எங்கன்னா போய் பெருக்கிறன் போய் கடைசியில் நாசம் போகிறது இல்லை. இந்த பணம் பட்டுவாடாலாம் வச்சுக்கூடாது. சர்ச்சுக்கு காசு கொடுத்து கூப்பிடுறது, அவன் ஓட்டுக்கு காசு கொடுக்குற மாதிரி ஆகிடக்கூடாது. கடைசியில் எடுக்காது இருக்கிறது ஓகே, கொடுக்கறதுக்கு அது கேட்பான் சில பேர். என்கிட்டலாம் வந்துச்சு நிறைய டீல். இந்த மாதிரி ஓட்டி போட்ட எல்லாரையும் போய் கேமரா என்னை பார்த்து எடுறா, எவன் வந்தாலும் வரலாம், எடுறா அப்படி விட்றா வண்டின்ற மாதிரி ஆயிடுச்சு. சொல்கிறேன்.
மைதானத்தை நிரப்புகிறேன், என்னை நிரப்புறியானோ? நிரப்பவும் மாட்டேன், ஒன்றும் பண்ண மாட்டேன். தேவனுக்கு எல்லா வேலையிலும் எனக்கு தெரியாத வேலை கிடையாது, எல்லா அனுபவமும் எனக்கு இருக்குது. ஒரு ஊழியன் வந்தால் எல்லாத்துலேயும் திறத்துலையாக இருக்கிறவன் தான் கர்த்தர் நம்மளை ஊழியத்தில் கொண்டு வந்து வைக்கிறாரு. இதுலேயும் ஒரு கரப்ஷன் பண்ணாக்கா, விசுவாசி சொல்கிறோம்ல, அதே ஊரெல்லாம் திறத்தையாக இருக்குன்னா ஆலயத்தை கொண்டு வர, இங்கே வந்து நீ இந்த மாதிரி ஆட்டம் போட்டா அதே மாதிரி தான் ஊழியன். எதெல்லாம் பண்ணி தோலை வெளியில் போய் எதனா பண்ணி தோலைன்னா என்ன சொல்கிறது? உலக பிரபமாக இருக்கிறவன் என்னன்னா வியாபாரம் பண்ணலாம். ஊழியக்காரன்னா உன்னதத்துலேருந்து வருகிற தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் தான். இன்றைக்கி வரைக்கும் நான் கட்டுக்கிற ரெண்ட்டுக்கெல்லாம் கர்த்தர் தான் கொடுக்குறாரு. ஐ எம் ரெக்கார்டிங் திஸ் பிஃபோர் காட். என் தேவைகள், தனிப்பட்ட தேவையெல்லாம் கர்த்தர் தான் கொடுக்குறாரு. இந்த விழா, இந்த பிரதிஷ்டைக்கு மிக நெருக்கம்னா எனக்கு இருக்கிற நெருக்கம் சொல்ல, அவங்க நெருக்கப்படுற குடும்பம், அவங்க கூப்பிட்டு இது விழாக்கள் வச்சு கொடுக்கணும். கொடுக்குறதெல்லாம் பார்த்து அப்படி வீட்டுக்கு வரப்பெல்லாம் நான் நினச்சி ரொம்ப ஆசைக்கப்பட்டேன். தொழிலதிபர் மாதிரி கூப்பிட்டு இதை விழாக்காக வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இவங்க பாடுற பாடு என்னன்னு எனக்கு தெரியும். இது கேஷா, அதுக்கப்புறம் ப்ரொவிஷன் அன்றைக்கி வாங்கி கொடுத்தது, இதெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை. தேவனர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். நான் கேட்டதும் கிடையாது, கேட்க போகிறதும் கிடையாது. இதெல்லாம் கர்த்தரே அவங்க மனசில் பேசுவார். இட்ஸ் நாட் ஒன் ஃபேமிலி, மெனி பீப்புள். கொரோனா டைம், மை செல்ஃப் அண்ட் மை ஒய்ஃப், நானே என் மனைவியும் கொரோனா டைமில் மாடியில், இது 2வது ஃப்ளோரு, போய் உட்காந்து சேர் போட்டு கையை வச்சு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும். நீங்கள் நம்பவே மாட்டீங்க. சபை விசுவாசி, அவன் சின்ன பையன் ஞானஸ்தானம் கொடுத்தான். திடீர்னு நிற்கிறான் கண்ணுக்கு முன்னாடி வந்து, மொட்டை மாடி அதிர்ச்சியில் விழுந்துட்டுருப்போம் நானே என் ஒய்ஃபும். திடீர்னு வந்து நிற்கிறான். எப்படி வந்தான் இவன்? வந்ததும் இல்லை, எப்படி இல்லை இதை சித்தி கொடுத்தாங்க, இதை கொடுக்க சொல்லிடணும். அப்படியே ஷாக் ஆகிட்டோம். கவரில் காசு போட்டு கொடுத்துருக்காங்க கொரோனா டைம்லையா. எப்படிடா வந்த மேலே? ஃபஸ்ட்டு வழி தெரியாது, ஒரு ஸ்லிப் ஆச்சுன்னா கூட அவ்வளோதான். பார்த்துருக்கேன் எங்கள் பில்டிங் எவ்வளோ பெருசுன்னு. ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறோம், திடீர்னு தேவதூத்தமாக நிற்கிறான். கர்த்தர் வாங்கிட்டு எனக்கு ரொம்ப இருதயம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. தேவனே ஏமாத்திரம், இது பார்த்து இறங்கடா, இப்போ பயமாக இருக்கிறேன். இல்லை அங்கிள், நான் கரெக்டாக எழுச்சிக்கேன் பிரதர், நான் கரெக்டாக போய்டுவேன். எனக்கு பயமாக இருந்துச்சு. கைப்பிடி சவறு இல்லை, முன்ன பின்ன பழக்கம் இல்லை. ஏன்னா நான் ஏறுற பீஸில் கல்லுக்கு சின்ன கல்லுக்கெல்லாம் தடுக்கும். விழுந்தானா போஸ்ட்மார்ட்டம் தான். அப்படியா இருந்தப்போ திடீர்னு வந்து நிற்கிறான் தேவதூதன் மாதிரி. கொரோனா டைமில் நாட் டு ஒன் ஃபேமிலி, மெனி ஃபேமிலி ரீச் அவுட் டு மை ப்ரெசன்ஸ், ரீச் டு மை பிளேஸ். என்ன பண்ணுவீங்கன்னு ஏன் நான் சொல்ல, இதெல்லாம் கேட்டெல்லாம் வராது, கேட்டால் வராது. அவன் கொடுக்குற மாதிரியும் நந்துக்கிற, உங்களுக்கு தான் தெரியும் இல்லை, நம்ம தோற்றம் நான் கொடுக்குற மாதிரி நந்துக்க தெரியுமா? நந்துக்கு இல்லை, அப்படி நந்துக்கினா தான் அது வருமா? ரகசியம் இது தான். அந்த செக்டாருக்குள்ளே போகக்கூடாது. அற்புதம் பெறானா நீங்கள் ஊழியம் செய்கிறீங்களா, அவங்ககிட்ட எதையும் வச்சுக்கூடாது. ஒரு குடம் மட்டும்தான் என்ன இருக்குது அந்த அம்மா சொல்லிச்சு. அதுக்கப்புறம் அந்த அம்மா அவர் கொடுக்குற கவுன்சிலிங் அந்த அம்மா கேட்குற அளவுக்கு. சில பேர் கேட்க மாட்டான், அதெல்லாம் பக்குவம் வளர கேட்க ஆரம்பிச்சிடுவான். மிகப்பெரிய உபத்திரத்துனா கூட அவங்க காதுக்குள்ளே போகாது. அது ஒரு ஆவி உட்காந்துருக்கும். இதை துரத்துனா தான் அது உள்ளே போகும். இது தெரியாமல் நான் நிறைய வாட்டி கோச்சின்னு இருக்கேன். சொல்கிறது கேட்குறாங்களா ஸ்கூல் வாத்தியார் மாதிரி ஆகிடுவேன். பெரம்பு மட்டும் நான் எல்லாத்தையும் வச்சு அடிச்சுன்னு போல இருக்கும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில். அப்புறம் என்னை கற்ற தேற்றுவார். அப்புறம் தான் தெரிஞ்சது, இயேசு நாமத்தில் காதுகளை அடைத்துக்கிற ஆவி கண்டு கொள்ள நம்மால் பிக்கப் ஆகிட்டான். அப்புறம் எழுன நினைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணினே இருந்தால் தான் வேலை நடக்கும். இதுக்கெல்லாம் பேமெண்ட் எல்லாம் போட்டால் அவ்வளோதான், மூமெண்ட்டு நின்றோம். நிறைய பேர் மனம் திறந்து எடுத்து வேத படத்தை சொல்கிறேன். ஃப்ரண்ட்டில் உட்காந்து 5000 ரூபாய் அந்த பாஸ்டரு அவ்வளோ வல்லமையாக கத்திர பயன்படுற. முன்னாடி உட்காந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் சீட்டில், முன் வரிசையில் உட்காந்து 5000 ரூபாய். இது நடந்துச்சு ஒரு அமெரிக்கா தேசத்தில். கொஞ்ச நாளில் அந்த ஊழியமே இல்லாத பண்ணிட்டார் கர்த்தர். இப்போ என்ன மாதிரி ஆள்லாம் 5000 ரூபா கொடுத்துல போனால், 5000 ரூபான்றது இந்தியன் மணிக்கு 5000 ரூபாய். இங்கே வந்திருந்தார் அவர்.
என்கிட்ட சொன்னாங்க, எல்லோரும் ஆசைப்பட்டேன், எனக்கு ஆசையாக இருந்துச்சு அவரை பார்க்கணுன்னு. இந்த 5000 ஒன்று சைக்கிள் திருப்பிட்டேன் அப்போவே. டாட்டா பை பை, இஸ் நாட் ஃபார் மீ, ஐ எம் நாட் ஃபார் ஹிம். நான் சொல்கிறது 2001-2. இந்த விஷயம்லாம் எனக்கு அது 5000 கொடுத்து போய் பார்க்குறதுக்கா இல்லை, அது எங்கள் மினிஸ்ட்ரிக்கு அதை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். சரி, அவங்கள கர்த்தர் நடத்தினார், நமக்கு தெரியல, அது நமக்கு ஒத்து வராதெல்லாம். காசு கொடுத்து கற்றுக்கிறதெல்லாம் இது தெய்வீகம். ஆண்டவர் பாதத்தில் உட்காந்து கற்றுக்கிறதுக்கு. அப்புறம் இன்னொருத்தர், ஒரு ஊழியக்காரரை பற்றி நான் பேசுனதில்லை, நான் பாதிக்கப்பட்டதுனால சொல்கிறேன். இதெல்லாம் ஒரு செமினார் நடத்துகிறேன், அது நடத்துகிறேன், இது நடத்துகிறேன், ஜெபம் பற்றி சொல்லித்தரேன்ட்டு அவர் ஒரு சின்ன ஒரு ஃபீஸ், அது கொடுக்க காசு இல்லை என்கிட்ட. இது நடந்துச்சு, இதெல்லாம் 2001 நடந்துச்சு. நான் சொல்கிறேன், முழு நேர ஊழியத்தில் இருக்கேன்னா எதுலன்னா காசு கொடுத்தா உள்ளே போட்டுட்டோம். நம்ம ஊழியக்கார மாதிரி போனாலும் பரவாயில்ல, ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட் போட்டு போனால் எவன் நம்புவோம்? அதுதான் எனக்கு இருந்துச்சு. இவனுக்காக நான் ட்ரெஸ் பண்ண முடியுமா சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா ஜன்னல் வழியாவது கேட்டுக்கிறேங்க. அதெல்லாம் கேட்க முடியாது பிரதர், ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. அடுத்து என்ன சொல்லுறான், வேணாம் அதெல்லாம் ஒன்று மாதிரி எல்லாம். அப்புறம் ஜன்னல் பக்கம் தனி கேதரிங் ஆகிடும்ட்டான். அப்போ நான் ஒன்றும் வந்துட்டேன், ஜெபம் பற்றி சொல்கிறாங்களே கற்றுக்கலான்ட்டு. அப்புறம் பார்த்தா வர வழியெல்லாம் கத்துற என்ன ரொம்ப நெருக்க ஆரம்பிச்சிட்டார். என் சமூகத்தில் உட்காரத விட்டுட்டு நீ போய் அவங்ககிட்ட கற்றுக்கிறேன், இவங்ககிட்ட கற்றுக்கிறேன், ஃபீஸ் கொடுத்து கற்றுக்கிற அளவுக்கு இது என்ன உனக்கு விளையாட்டாக இருக்கா? அதுக்கு கொடுத்து கற்றுக்கிறவன் அதுக்கு ஒரு அழைப்பு இருக்கும். நீ என் சமூகத்தில் உட்காரணும், நான் தான் சொல்லித்தரணும், நீ என்கிட்ட தான் கற்றுக்கணும். அவ்வளோதான். இப்போ இயேசுவின் பாதத்தில் உட்காந்து கற்றுக்கிறது தான் இன்னி வரைக்கும் என் ஓட்டத்தை ஸ்திரப்படுத்தி இருக்கிறது. அதனால எல்லாம் கூப்பிடுறாங்க. சும்மானா கூட என்கிட்ட பேசுவாங்க, ஏதாவது ஒன்று தேல் கீப் இன்டராக்டிங். ராத்திரிலெல்லாம் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதுலாம் காரணம் இதுதான். இல்லை ஏன் சொல்கிறேன்னா, வாழ்க்கையில் மிக 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 முக்கியமான காரியம் கர்த்தரை பயன்படுத்தணுன்னா பொருளாதாரம் உங்கள் கருத்தில் இருக்கணும். அதாவது பணம் இருக்கணும் சொல்ல, பொருளாதார ஞானம் உங்களுக்கு இருக்கணும். முதல்ல விசுவாசிக்கிட்டு கேட்கவே கூடாது. அன்லெஸ் காட் ஆஸ்க்ஸ் யூ. கேட்காமே அவங்க கொடுக்குறவங்க தான் விசுவாசி. அந்த பெரிய பெரிய பில்ஸ்லாம் தர முடியாது அவங்களால. என்ன அவங்களால முடியுமோ அவங்க கர்த்தர் மனசில் ஏவராரோ அது தருவாங்க. இவ்வளோ கொடுத்தாதான்னா நானுன்னு இல்லை, யாருமே சரி அபிஷேகத்தில் உண்மையான அபிஷேகம் பெற்றவங்க இதுக்குள்ளே வரமாட்டாங்க. அவரை கர்த்தர் அவங்கள கேட்க சொல்லியிருக்கலாம், சில திட்டங்களை கர்த்தர் கொடுத்துருக்கலாம். அந்த பணத்துக்கும் அந்த ஊழியக்காரங்க சம்மந்தமே இருக்காது. ஆனால் மாட்டின் முழிப்பான் இந்த ஊழியக்காரன், ஆண்டவரே இதில் ₹1 கூட நாங்கள் எடுக்கலையே ஆண்டவரே, எங்களுக்கு இவ்வளோ வசப்பாடு வருது, நீ பாடுப்பா. எந்த ஊழியரையும் கர்த்தர் அப்படியே ஒப்பு கொடுத்துட மாட்டார் புகழ்ச்சிக்கு. கர்த்தரும் பிரிச்சினே வருவார். அந்த மாதிரி சிலர்லாம் இருக்காங்க, உத்தமர்கள் இருக்கிறாங்க. அவங்க கர்த்தர் பயன்படுத்திக்கினே போவார். விமர்சனங்களாக குவிஞ்சிக்கினே வரும். விமர்சனத்தெலாம் பார்த்தா நம்புகிற மாதிரியே இருக்கும், நம்மளே தப்பு பண்ணுற மாதிரி தெரியும். இவங்களாம் சேர்ந்துருக்கிறோமே, பயங்கரமான அயோக்கியனாக இருக்கிறவனே இப்படி சொல்கிறாங்களே அப்படி சொல்கிறாங்களேன்னு. ஆனால் கர்த்தர் பார்ப்பார். அதெல்லாம் தட் ஷுடன்ட் பாதர் யூ அட் ஆல். யூ கீப் சர்விங் மீ. அவங்கள கர்த்தர் உயர்த்தி கொண்டே போவார், ஜனங்களை எழுப்பி கொண்டே போவார், ஊழியங்கள் நடந்து கொண்டே இருக்கும். கர்த்தர் சகாயார். இது தெரியும் உங்களுக்கு ஸ்டோரி. நான் அந்த ஒரு குடம் நிறைய குடமாக மாறிச்சு. அதான் அவங்கெல்லாம் ஒரு வீட்டில் இருந்தாங்க. அப்புறம் அதே விற்று ஜீவனம் பண்ணுங்கன்னு சொன்னார். அந்த கடனெல்லாம் தீர்ந்துடுச்சு, அவங்களுக்கு ஒரு தொழில் உண்டாச்சு. இது மறுபடியும் நான் சொல்கிறேன், அதான் எலிசாவுக்கு என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தா ஒன்றும் இருக்காது. எலிசா என்ன கேட்டாருன்னு பார்த்தாலும் ஒன்றும் இருக்காது. சூப்பர் மினிஸ்ட்ரி. நிறைய முறை சிங்கப்பூர்லேருந்து வர போகிற பொழுது வெறுங்கையாக தான் நான் வந்திருக்கேன். இது நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவிலேருந்து யாராவது அனுப்புவான். நான் வீட்டுக்குள்ளே வந்து இறங்கிறதுக்குள்ளே ஒரு ஃபோன் கால் வரும், சார் உங்களுக்கு பணம் அனுப்பிச்சிருக்கேன் அக்கௌண்ட்டில், ப்ரேயர் பண்ணுங்கள். அனுப்பிச்சிட்டு ப்ரேயர் பண்ணுங்கள். பார்த்தா சிங்கப்பூர்லேருந்து வராத காசு அங்கேருந்து வரும். விமான சீட்லேருந்து நான் பயணப்படாத விமானங்கள் இல்லை, நான் தங்காத ஹோட்டல் இல்லைன்ற அளவுக்கு ஆச்சு. இதெல்லாம் கர்த்தர் கொடுத்து என்ன நடத்தினார். திடீர்னு ஜனங்கள் எழும்புவாங்க, இங்கே தங்கறீங்க, நீங்கள் வாங்க அந்த ஹோட்டலில் போடுறேன்னு. ஃபீஸ் கட்டாது, பணங்கனும் கட்டாது விட்டானா என்ன பண்ணதும் பயமாக இருக்கும்.
அவன் கட்டி அந்த ரெசிப்டை கொடுத்து நிறைய இந்த மாதிரி அற்புதம் நடந்திருக்கு. நான் ஒரு சின்ன இடமத்தை வாடகை எடுத்திருப்பேன். அவன் கொண்டு போய் பெரிய இடத்துல வச்சுட்டு போவான், கட்டிட்டு போவான். கடைசியில் விமானம் ஏறுற வரைக்கும் கூட இருப்பாங்க, விமானம் மூவ் ஆகிற வரைக்கும் கூட இருப்பாங்க. எப்படி நீங்கள் நினைப்பீங்க உள்ளெல்லாம் ஆள் இல்லை, அதெல்லாம் ஏரோஸ்டர்ஸ் எல்லாம் விசுவாசிகளும் இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் கர்த்தர் கனம் பண்ணியிருக்காரு. ₹1 இல்லாமல் வந்திருக்கேன். எல்லாருக்கும் தெரியும் வெளிநாட்டில் போனால் என்ன வரும்ன்ட்டு. நான் ₹1 இல்லாமல் வந்திருக்கேன். கர்த்தர் என்னை கைவிட்டதே இல்லை. அது மாதிரி அவனையும் கொடுக்க விட்டதும் இல்லை. இதே பழக்கமாகிடக்கூடாதுன்றதா இல்லை, அது என்னவோ தெரில. தம் ஊழியனை எப்படி காத்துக்கொள்ளணும்னு கர்த்தருக்கு தெரியும். இந்த மாதிரி விஷயத்துலலாம் இந்த கட்டடம் தந்தோன்னே எல்லோரும் என்னை கேட்டது என்னென்னா, சில நெருக்கமான விசுவாசிங்க, ஐயா கூகுள் விட்றாதீங்க ஐயா, கூகுளில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். we are anointed, not only you are anointed, through that messages we are anointed. உயிர் இருக்க வரைக்கும் அது கூகுளுக்கு உயிர் இருக்க வரைக்கும் இருக்கும். கூகுளுக்கு உயிர் இருக்கிற வரைக்கும் இருக்கும். நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்ம இணைவோம். இந்த ஐக்கியம் என்றும் உடையாது. இல்லை எல்லாருக்கும் போகணும், யூடியூப்பில் போடுங்க. கத்துற நடுவில் அது கொஞ்சம் பிரச்சனையாச்சு. now we started. பார்க்குறது 10 பேர் 20 பேர் கூட இருக்கும். ஆனால் அதாவது என்ன சொல்கிறது, கேதரிங்குள்ளே வர்றது, கூகுளில் வர்றது பல ஜனங்க பார்க்குறாங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஊழியர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய 2 விஷயம். இது ஊழியக்கார குடும்பம் உண்மையாக இருக்குது, நல்ல சாட்சி சொல்லணும். இங்கே பயன்படுத்தப்படுகிற ஊழியன் இப்படி தான் இருக்கணும். நாளைக்கு கர்த்தர் சபையாரை பயன்படுத்த வேண்டும். அதில் தான் பேதுரு டென்ஷன் ஆனது. பணம் விஷயத்தில் அவ்வளோ சீப்பாக இருக்கிறீங்க அனனியால் சப்பீராலே. நாளைக்கு உங்களை கர்த்தர் பயன்படுத்த வேண்டுன்ற கண்ணோட்டத்தில் விசுவாசியாக பார்க்குறேன். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். என் சபையில் இத்தனை பேர் வர்றாங்கன்னா இவ்வளோ தசமாக வரும்னு பார்த்தானா எனக்கு ஐயோ, என் சபைக்கு இத்தனை பேர் வந்தால் இவ்வளோ தசமாக வரும், நான் நல்லா செழிப்பாக இருக்கலாம்னு நினச்சேன்னா எனக்கு ஐயோ. அது எப்படி கண்ணோட்டம் பார்க்க வேணுனாக்கா, இன்றைக்கி அவன் விசுவாசியாக வரான், நாளைக்கு அவன் ஊழியக்காரனாக மாறணும், இன்றைக்குள்ளே அவன் உண்மையாக இருக்கணும், நாளைக்கு அவன் உன்னதமான பணிவிடைக்காரனாக மாறணும்னு இருக்கணும். நீ என் கூட இருக்கணும், இங்கே சபை விட்டு போகக்கூடாதுனாக்கா ஐயோ எனக்கு. எப்படி ஊழியக்காரன் ஆசீர்வதிக்கப்படுறது? இப்படி இருந்தால் கேட்பான், எத்தனை பேர் வரான், இவ்வளோ சின்ன க்ரௌடை வச்சுட்டு எப்படி இவ்வளோ வளமாக இருக்கீங்க என்ன கேட்குற கேள்வி. நான் சொன்னேன், வந்தது எல்லாம் செழிக்க வேண்டும். செழிக்க வேண்டும்னா என்ன சொல்கிறது? அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் நான் சொல்லாமலே எல்லோரும் ப்ரேயருக்கு சொல்லி விட்டு ஜனங்களை சேர்த்து விட்டு சபை நிரம்புது. ஜனங்க வந்தாங்க, வேர்ட் ஆஃப் மவுத் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஆத்தும தாகம் ஆத்தும ஆதாயம் அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொன்னேன்னா கிளாஸ் எடுத்தேன்னா, இதுதான் கர்த்தருடைய திட்டம். வருகிறவன் நாளை ஊழியக்காரனாக மாறணும். இப்போவே நீ நிலத்து வித்த காசு இவ்வளோ ஃப்ராடு வேலை பண்ணால் அதில் தான் அவங்க செத்தே போயிட்டாங்க. அனனியா சப்பீரால் மேட்ரு, நிலத்தை எவ்வளோ தான் விற்றீர்களா, உங்கள் பிசாசுங்க ஏற்று நிலத்தை என்னன்னு கேட்ட மாத்திரம் ஒருத்தர் செத்துட்டாங்க தம்பதிகள். பேதுரு எதனால் அந்த மாதிரி பேசினார்? ஊழியக்காரன் ஆக வேண்டியவன் நீ, விசுவாசியாக இருக்கிறப்ப இவ்வளோ இதுவாக இருக்குது. அப்போ அவர் எவ்வளோ நம்புறாரு சபையை, ஜனங்களை எவ்வளோ நம்புறாரு. பேதுரு செம்படவன் அது விட்டுருங்க, இப்போ அனாயிட்டட் வெசல். உன்னை மேலே நான் எவ்வளோ ஒரு மரியாதை வச்சுருக்கல, உன்னை நான் எவ்வளோ கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கும், உன் தேவ திட்டத்தை நான் பார்க்குறேன் ஆவிக்குரிய கண்களை. நீ ஒரு வலிமையான போதகரை வர வேண்டியவன். உனக்குள்ளே இந்த தீட்டு இருக்கக்கூடாது, பொருளாதார தீட்டு இருக்கக்கூடாது. அதனால தான் ரொம்ப நொந்து போயே சேர்த்துட்டான் அந்த ஆள். அனனியா சப்பீரால் அந்த குடும்பமே செத்தே போச்சு. சில ஊழியர்கள்லாம் பலவீனத்தில் ஊழியம் செய்வாங்க, சில பேர் பொருளாதார கஷ்டத்தில் ஊழியம் செய்வாங்க. எதுலேயுமே தம்முடைய ஊழியக்காரனை புகழ்ச்சி கூட்டுறக்கூடாது. சில பேர் விமர்சனத்தில் ஊழியம் செய்வான், சில பேர் நிந்தையில் அவமானத்தில் ஊழியம் செய்வான். கடைசி வரைக்கும் ஜெபிச்சுட்டு அற்புதம் பெற்று ருசித்து அப்படி போகிறதுக்குள்ளே எதனா ஒன்று சல்ல புல்லுன்னு பேசிட்டு போயிடுவான். அது ஊழியக்காரனுக்கே காதில் படும். சில பேர்லாம் தேவையில்லாத அரசாங்க தொல்லைகள் இருக்கும், ரெய்டு விடுவான். த மோர் யூ க்ரோ த மோர் யூ ஹேவ் ட்ரபிள்ஸ். நம்மளுக்கே வந்துட்டான் ஈபியிலேருந்து. பிரேராளுக்கு என்ன கனெக்ஷன் வச்சுக்கிறேன், கமர்ஷியலாக அவர் டொமெஸ்டிக்கான், அப்புறம் கமர்ஷியல் தான் காமிச்சோன்னு போயிட்டான்.
இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் வளர 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 எல்லாம் நடக்க தான் செய்யும், உங்களுக்கு தேவைகள் இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த தேவை சந்திக்கிற தேவன்தான். நீங்கள் எவ்வளோ சின்ன வாடகையில் இருந்து கூட பாருங்கள், குறைஞ்சபட்ச வாடகையில் 1 BHKல நான் இருக்கேன் இல்லை, ஃபார் க்ளோரி ஆஃப் காட், அதுக்கு வாடகை கட்டணும். அந்த வாடகையில் ஒரு ஷார்ட்டே ஆயிடுச்சு, அதுவே ரொம்ப சின்ன வாடகை. அந்த 1 BHKல இருக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதில் ஒரு சின்ன வாடகை தான் அதுக்கு. அந்த சின்ன வாடகையில் ஒரு ஷார்ட் ஆயிடுச்சு. ரெண்டவரே எம்மாத்திரம், என்ன தவறு நான் செஞ்சேன்? தவறு இல்லைப்பா, எல்லாத்துக்கும் நீ என்னை டிபெண்ட் பண்ணணும், எல்லாத்துக்கும் நீ என்ன சார்ந்திருக்கணும். கர்த்தர் கைவிட மாட்டார், ஆனால் என்றைக்கும் உணர்த்துக்கினே இருப்பார். இவ்வளோ பெரிய இதில் அந்த சின்ன அமௌண்ட்டுக்கு பிரச்சனை நீங்கள் நினைக்கலாம். கர்த்தர் நிறுத்துவார், கொடுக்குறவனை நிறுத்துவார், கொடாதவனை திறக்குவார், இருதயத்தை அறியாதவனை கொடுக்க வைப்பார், அறிஞ்சவனை மறைக்க வைப்பார். நான் மண்ணை விட்டு சாப்பிட முடியுமா? சொல்லுங்க. ஒரு சிற்றுண்டி வச்சுருக்கவன் சாப்பிட்டுட்டு காசு கொடுக்கறது பண்ணால் அவன் மண்ணை விட்டு சாப்பிட்டா பலிக்கும். உழைச்சான் கொடுத்தான். நீ இலவசமாக பெற்று இலவசமாக கொடு. நான் சொல்ல முடியுமா அப்புறம் நான் போகிற பழப்பு என்ன, நான் போகிற கதி என்ன, எனக்கு குடும்பம் இல்லையான்னு? இதெல்லாம் குடும்பம்லாம் எப்போ வந்துச்சு? பிள்ளைகளாம் எப்போ வந்தாங்க? எப்போ சபையார் வந்தாங்க? நீ ஆதியாம புஸ்தகம் ஆதாம் மாதிரி நான் என்ன எல்லாம் கர்த்தருக்கு தெரியும்னு சொல்ல வரேன். இதெல்லாம் சுயநீதியெல்லாம் செல்லாது தேவ சமூகத்தில். ஊழியக்காரனுக்கும் தேவனுக்கும் நடக்கிற உறவே உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லி கொண்டிருக்கிறேன். நாளைக்கு நீங்கள் அந்த ஸ்தானத்துக்கு வர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் சொல்லுகிறேன். நீங்கள் புரிந்து செயல்படுங்கள், கர்த்தர் ஆசிரியப்பா. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே எழுந்துள்ளதுக்கு ஸ்தோத்திரம், சொன்னதை சொன்ன ஆசீர்வாதம் இயேசுவில் தெளிக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.